திமுக அரசால் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட தொடங்க முடியவில்லை எனவும் அதிமுக அரசின் திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அரியலூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டம் கொண்டு வரவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான தகவலை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் தான் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம். இன்றைக்கு வேளாண் கல்லூரி கொண்டு வந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், வெந்தவெளியிலே தலைவாசல் பகுதியிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டு வந்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை. 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. இதெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 43 மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? ஒரு மருத்துவக் கல்லூரிகளால் கொண்டு வர முடிஞ்சதா? இல்லை. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா காண்கின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு மழை வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி சென்று விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, உடனடியாக விவசாய பெருமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை உன்னிப்பாக ஆய்வு செய்து அந்த பாதிப்பில் இருந்து விவசாயிகளை மீட்டெடுத்த அரசாங்கம் என்று சொன்னால் அது அதிமுக அரசாங்கம் தான்.